பசியோடு இருக்கிற நேரம், வெந்து கொண்டு இருக்கிற நேரம், அப்படிதானே? ஆனால் பொறுமையாக காத்துட்டு இருக்கீங்க. நம்ம என்ன நோக்கத்துக்காக இந்த மீட்டிங்கை நம்ம ஆரம்பித்தோம், எதுக்காக கலந்து கொண்டோம், கலந்து கொண்டதில் பெற்றுக்கொண்ட நன்மை என்ன, என்ன விஷயங்களை நாம் எடுத்துகிட்டு போகிறோம், அது தெரியணும்ல. அதுதான் பார்க்குறோம். பொதுவாக மறுரூப தரிசனம் அப்படின்னா, மறுரூபம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களாக இருந்து நம்ம மறுரூபம் ஆகணும்னா, மறுரூபம் கிடைக்கக்கூடிய இடம் சபை மட்டும்தான். அல்லேலூயா. சபைக்கு வந்தால் தான் மறுரூபம். நம்ம உலகத்துக்குள்ள இருந்தால் நம்ம மறுரூபம் ஆக முடியுமா? ஆக முடியாது. அப்போ சபைக்கு தான் வந்தால் தான் மறுரூபம். சபைக்கு வந்து சபையில் ஊழியக்காரர்கள் கொடுக்கக்கூடிய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் பெற்று, அதாவது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்று, அதுக்கப்புறம் நாம் என்ன செய்கிறோம், அப்படியே ஒரே நல்ல மறுபடியும் முடியுமா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும். அதுக்காகத்தான் ஆண்டவர் வந்து அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார், மறுரூப தரிசனம். அதனுடைய உண்மையான ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போகக்கூடிய செய்தி என்னன்னா, நீ மறுரூபமாகணும்னா எங்கெல்லாம் சபை இல்லையோ அங்கே சபை இருந்தால் தான் ஜனங்கள் வந்து சபைக்கு வந்து மறுரூபமாக முடியும். மறுரூபமாகனா தான் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியும், போக முடியும். நம்ம ஏற்கனவே ஒரு செய்தியை கேட்டோம், நம்ம முடிக்க போகிறோம் இப்போ. அதனால் ரொம்ப நேரம் இருக்கிறோம்னு நினைக்கிறாங்க. நான் மெசேஜ் எல்லாம் கொடுக்கல, ஒன்லி ஆலோசனை. நம்ம ஒரு செய்தியை கேட்டோம், ஆழமாக இருந்தது. அதில் நாம் மறுரூபமாகிறதுக்குரிய தகுதிகள்லாம் ஏதாவது ஒரு தகுதியில் நம்ம பாஸ் ஆகிருக்கோமா? ஆகலையில். காரணம் என்னன்னு நான் இப்போ சொல்லிட்டு முடிச்சுட்டு ஒரு செய்வோம். சபைக்கு நாம் வந்துட்டோம். புறஜாதியர்களுக்கு வந்து தெரியாது மறுரூபம்னா என்னன்னு தெரியாது. சபைக்கு வந்ததனுடைய நோக்கமே எதுக்கு வந்திருக்கோம்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறது கிடையாது, கடனிலிருந்து விடுதலை பெற்றுக்கிறது கிடையாது, நோயிலிருந்து விடுதலையாகிறது சுசமாகிறதுக்காக கிடையாது, அப்புறம் பில்லி சூனிய கட்டுக்கள்ல இருந்து விடுதலையாகிறதுக்கு கிடையாது. நாம் மேலான ஒன்று இருக்கு, மறுரூபமாகி பரலோகத்துக்கு. அப்புறம் இந்த ஐட்டம்லாம் நீங்க அதை நாடும் போது இதெல்லாம் என்ன செஞ்சிடும், தன்னால கடன் பிரச்சனை ஓடிரும், பில்லி சூனியம் ஓடிரும், பிசாசு ஓடிரும், வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா குழப்பமான சூழ்நிலை ஓடிரும், ஆசீர்வாதம் தன்னால வந்துடும். பூமிக்குரிய ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் என்ன, பரலோகத்துக்கு போறது ஆசீர்வாதம், பூமிக்குரியதெல்லாம் டெம்பரவரி, அது டெம்பரவரியான ஆசீர்வாதம்.